வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இது ரா ரிவ்யூ வீடியோ. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸோட தான் ஆரம்பிக்குது. செத் ரோலன்ஸ் பிராண்ட் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டார். அதை பற்றி பால் ஹேமன் பேசுகிறாரு. பிரான் பிரேக்கர் WWE ஃபியூச்சர், அவர் வந்து பிக் டாகாம். பிரான்சன் ரீடு வந்து ட்ரைபிள் பூட்ஸாம். ரோமன் ரெயின்ஸோட ஷூவை மாலை மாதிரி போட்டிருக்காருல, அதனால் அவர் ட்ரைபிள் பூட்ஸாம். என்னென்ன பண்ணுறீங்கடோய். நம்ம பார்லிமெண்ட் சொல்கிறாரு, நான் வந்து ஒழாக்கல், நான் இந்த இடத்துல எப்போ இருக்கிறேனோ அப்போ ஏன் கூட இருக்கிறவங்க சாம்பியனாக தான் இருப்பாங்க. அது தெரிஞ்சது தானே. நான் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா தற்போதைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆட்டு செத் ரோலன்ஸ் இருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ஸ்டார்டிங்கில் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேரை சொல்கிறாரு. கேட்டோன்னா செத் ரோலன்ஸே முழிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் தான், நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும் நான் இப்போ அவங்க கூட இல்லை, நான் இப்போ வந்து செத் ரோலன்ஸ் கூட இருக்கிறேன். செத் ரோலன்ஸ் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சாம்பியன். இந்த சாம்பியன்ஷிப் பெல்ட்டில் யாருடைய பேர் இருக்குது? செத் ரோலன்ஸுடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. செத் ரோலன்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுடைய ஒய்ஃபு கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது. அதான் அடிக்கடி பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பெக்கிலிச் மோர் தென் செத் ரோலன்ஸ் டேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் சொல்லுவார். அதை மென்ஷன் பண்ணி தான் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா கோவத்தில் இப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பங்கா இருக்கட்டும், ரோமனாக இருக்கட்டும், இவங்க யாருமே என் டைட்டில் பக்கம் வர முடியாதுன்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் செத் ரோலன்ஸை பீட் பண்ண LA நைட் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துக்கு வந்து ராவுடைய ஜென்ரல் மேனேஜர், உங்களுக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்தை எதுக்காக நம்ம வந்து விட்டு கொடுக்கணும்? இன்றைக்கி நடக்க போகிற ராவுடைய மெயின் ஈவெண்ட்டாகவே செத் ரோலன்ஸ் வெர்சஸ் LA நைட் ஃபார் த மெயின் ஈவெண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் மக்களே. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. செத் ரோலன்ஸ் வந்து அவருடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதாவது வின் பண்ண அடுத்த நாளே டிஃபெண்ட் பண்ணுறாரு. பேக் ஸ்டேஜில் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா அவருடைய டீமோட வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பஞ்சாயத்து டிராகன் லீக் கூட ஏற்படுது. டிராகன் லீ அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ, எல்கராடோ அமெரிக்கானோ, இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்யோடைய மெகா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து ஏற்படுறதுனால இன்றைக்கி டிராகன் லீக் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு மேட்ச் விளாட போகிறாரு. அதே நேரத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல AJ ஸ்டைல் வந்து தன்னை பீட் பண்ணதுக்காக கங்க்ராட்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக் சொல்கிறாரு. அதாவது அவரை பீட் பண்ணதுக்கே டாமினிக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக மீண்டும் செத் ரோலன்ஸ் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ பக்கம் போவார்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், ரூசேவ் வெர்சஸ் ஷேமஸ் ஃபார் த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஆல்ரெடி உங்களுக்குள்ளே 2 மேட்ச் நடந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் வின் பண்ணிட்டாங்க. அதை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேட்ச்சை போல இருக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் பகர் மாதிரி தான் மேட்சை உண்மையிலேயே தீயாட்டும் கொண்டு போயிட்டானுங்க. இந்த மேட்ச்சில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒருத்தர் மாறி சண்டை போட்டு எங்களுக்கு வெளியே ஆடியன்ஸ் மத்தியில் எங்கெல்லாமோ சண்டையை கொண்டு போகிறானுங்க. மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அனல் பறக்குது மக்களே, வேற லெவல். ஸோ ஃபைனலி 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாறி சண்டை போட்டதுனால இந்த மேட்சில் 2 பேருமே வெற்றியாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. ஆனாலும் உடுகார்களாக இவங்க 2 பேரும் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அடிச்சுக்கிட்டே போகிறத பார்த்த ரெஃப்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸையும் ரூசேவையும் விலக்கி விடுறாங்க. பேக் ஸ்டேஜில் நியூ டே டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நடந்து வராங்க. ஏன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு போச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கிரேசன் வாலர், நானும் உங்கள் டீம் மெம்பர் தானப்பா, இன்றைக்கி எனக்கும் பெண்டாக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுனால பெண்டாக்கும் எனக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிரேசன் வாலர் நியூ டே டீமுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. காய்ஸ், நவ் பெண்டாவுடைய நேரம். பெண்டா வெர்சஸ் கிரேசன் வாலருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அடுத்ததாக நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் தெரியும், ஆனால் கிரேசன் வாலரை பாராட்டலாம்ப்பா. ஏன்னா இருக்கிற இடம் தெரியாமல் 2 வருஷம் இருந்தார். ஆஸ்தின் தெரி போனதுக்கப்புறமா 2 வாரம் தொடர்ந்து மேட்ச் விளையாடாரு. அதுவும் தோல்வி தான். இன்றைக்கி பெண்டா கூட விளையாடின மேட்ச்சில் மட்டும் வின் பண்ணவா போகிறாரு. ரொம்பவே க்ளீனாக தோற்று போயிட்டார். நியூ டே டீம் பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்ததுக்கு தான் லாய்க்கு. நியூ டேயில் இருக்கிற எக்ஸேவியர் வுட் வந்து ஒரு தொப்பி போட்டிருக்காருங்க. தொப்பி வட்டமாக ஒரு ஓரடிக்கு இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொப்பி. ஸோ நியூ டே வந்து பெண்டா கிட்ட வம்பு இருக்கும்போது நியூ டே அடித்து போட்டுட்டு அந்த கேப்பை எடுத்துட்டு பெண்டா வாக்க அந்த கேப்பை போட்டுட்டு பெண்டா பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தது.
அடுத்ததாக பிராண்டியும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிற ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்சா பிளிஸ் தான் பேச போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தா ஷேமஸும் ரூசேவும் விடுற மாதிரி தெரிலங்க, மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த அலெக்சா அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம்னா அந்த செரிமனியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி நியோமி ஒரு சின்ன ஸ்பீச் பேசிட்டு போகிறாங்க. சம்மர் ஸ்லாமில் நான் வந்து சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ண மாட்டேன், தோற்று போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுனீங்க. அவங்க எல்லாருடைய வாயை அடைக்கிற மாதிரி நான் என்னுடைய உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி உங்கள் முன்னாடி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஐ ஆம் த ப்ரூஃபிங் சாம்பியன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃபனி வாக்கர் ரெடியாக இருக்கா, அவளையும் பீட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நியோமி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நியோமிக்கும் ஸ்டெஃபனி வாக்கருக்கும் ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஈயோ ஸ்கை வந்து நியோமியை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் காய்ஸ், இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு உங்களுடைய 17 டைம் நெவர் சி ஃபேஸ்ட் அண்ட் ஜான் சீனா வராரு. இஷ்யூ வித் ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் உங்கள் ஜான் சீனா. அண்ட் காய்ஸ், வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இன்னைக்கு மெயின் ஈவெண்ட் செத் ரோலன்ஸ் வெர்சஸ் LA Knight. இதுவும் அஃபிஷியல் ஆயிருக்கு மக்களே. இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக இந்த மேட்ச் தான் நடக்க போகுது. அதே மாதிரி நம்ம இப்போ மெயின் ஷோக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான அலெக்சா அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் இவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வி ஆர் நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்துட்டாங்க. அவங்க டைட்டில் தோற்றாலும் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மீண்டும் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போது ராவோட ஜென்ரல் மேனேஜர் வந்து சரி, இன்றைக்கி போஸ்டரில் நடக்கிற இந்த ரா ஷோவும் வந்து பெரிய ஷோ தான், நீங்கள் உமன்ஸுக்கான டாக் டீம் வாய்ப்பு கேட்டிருக்கீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் பண்ணிட்டாரு. ஸோ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இது ஒரு சம்மர் ஸ்லாம் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அலெக்சா மற்றும் ஷார்லட் ஃப்ளேர் அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லி உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஸ்மாக்டவுன் ரெஸ்லர்ல ஸ்மாக்டவுன் சைடு தான் அதிக ஃபியூட் போவாங்க. அப்படிங்கிறனால இன்னைக்கு ராலையே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே இருக்க அந்த பகையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஈயோ ஸ்காய் கிட்ட கேரி ஜயனும் நம்ம கேரி ஜயன், ஈயோ ஸ்காய் மற்றும் ஆஸ்கா இவங்க 3 பேரும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜாப்பனீஸில். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வராங்க. சரி, அவள் ஃப்ரெண்டு கூட ஏதோ பேசுகிறா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபுக்கு வாரியர்ஸ் போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ரியா ரிப்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நீ உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப் ஆகும் போது அதில் நீ வெற்றி பெறணும், வெற்றி பெற்றதுக்கப்புறமா நான் உன் கூட மோதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உன்னை பீட் பண்ணுவேன். அப்போது ஈயோ ஸ்கை சொல்கிறாங்க, என்ன பாரு ரியா, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் நீ என்னை பீட் பண்ணுற அந்த சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கும் பண்ணுறாங்க ஈயோ ஸ்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோடைய நேரம். டாமினிக் மிஸ்டீரியோ இன்னைக்கு டிராகன் லீயை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாரு. இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான், டைட்டில் மேட்ச் இல்லை. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன், நம்ம லைலா வெல்கிரியா தோற்று போகிறதுக்கு ஒரு சின்ன காரணமாக பெய்லி மாறிட்டாங்கல்ல. ஸோ நான் வந்து காப்பாற்றப்பா வந்தேன், அது தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. லைலா வெல்கிரி சொல்லுவாங்க, ஒன்னால தான் வந்து எனக்கு இன்டர்கனல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பிடுச்சு, இதுக்கப்புறமா பெக்கிலி சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் நான் அவங்ககிட்ட இன்டர்கனல் சாம்பியன்ஷிப்பாக மோத முடியாது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பெய்லி, நான் பாரு உன் மேலே எனக்கு பகை எதுவுமே இல்லை, ஏன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இதுக்கு அவன் மேலே கோவப்படணும், ஸோ அதனால் இதெல்லாம் அப்படியே விட்டுதல்லு, இதுக்கப்புறமா இதை பற்றிலாம் பேசாத, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி லைலா வெல்கிரியா கொஞ்சம் கோவமாக பெய்லியை பார்த்து பேசுகிறாங்க. அண்ட் கைஸ், மறந்துடாதீங்க, ட்ரிபிள்ஏவுடைய மெகா சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுவும் ஆகஸ்ட் 16 WWE யூடியூப் சேனலில் அது லைவாக டெலிகாஸ்ட் ஆக போகுது, அதையும் அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நவ் டாமினிக் விசஸ் டிராகன் லீ மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இடைப்பட்ட நேரத்திலேயே எல் கிராண்டோ அமெரிக்கானை வந்து டிராகன் லீயை டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக வந்துட்டாரு. சரி, வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு எல் கிராண்டோ அமெரிக்கானோ, அதுதாங்க போன வாரம் வந்து நம்ம பீட்டன் வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்தார்ல, அந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோ வந்துட்டார். இவங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டிட்டு டாமினிக்கை வின் பண்ணலான்னு பார்த்தா ஏல மூணாவதா ஒரு எல் கிராண்டோ அமெரிக்கானோ. எத்தனை பேர் ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்த மாஸ்கோட தான் திரியிறியாரு, இது யாருன்னு தெரியலையே, கீழே ஒளிஞ்சிருக்கிற ஸ்டைலை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல, யாருன்னு மறக்காம பஸ்ஸில் கவனிக்குவாங்க. இந்த ஸ்டைல் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குதே, எங்கே அவங்க தான் வழங்க வர மாட்டேங்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே கிளீனாக டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஷூவை கலத்தி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்துட்டார். என்ன தான் ஷூ அடித்து சீட்டிங் பண்ணி இன்டர்கனல் சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணிட்டேன், இதே மாதிரி டிராகன்லையும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைல் கடுப்பாய் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அடிக்க வந்திருக்காரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ அடித்து போட்டுட்டு எப்படியோ டிராகன்லையே சேவ் பண்ணிட்டார் ஏஜே ஸ்டைலு. சரி, ஓகே,
டாமினிக்கும் ஏஜேக்கும் அகைன் ஒரு மேட்சை பார்ப்போம் போல இருக்குதே. அண்ட் காய்ஸ் அதே மாதிரி சாமி ஜெயின் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷேமஸும் ரூசேவும் அடிச்சுக்கிட்டானுங்கல்ல, ஏங்க இன்னும் கூடலங்க கூமாப்பட்டி வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஏங்க அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் சாமி ஜெயின் இடையில இருக்கும்போது அவர் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அவர் வந்து ஷேமஸையும் ரூசேவையும் தடுத்து நிறுத்துறாரு. ரூசேவ் பார்த்தீங்கன்னா பேச்சு வாக்கில் சாமி ஜெயினுக்கோட மூக்கலையே ஒன்று போட்டார். கடுப்பாயிட்டார்ல சாமி ஜெயினு. அடுத்ததாக உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெக்கி லின்ச்சுடைய நேரம். பெக்கி லின்ச் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது யார் தான் கூட மோத போகிறது பாரு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெக்கி லின்ச் வந்திருக்கிறாங்க. அண்ட் நிக்கி பெல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உண்மையிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லர், நீங்களாம் வந்து பல பேருக்கு ரோல் மாடல், இப்போ உங்கள்கிட்ட சாம்பியன் இருக்குது, பட் ஆனால் உன் கேரக்டரை மட்டும் மாற்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சின்ன அட்வைஸை பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சுக்கு கொடுக்குறாங்க. பெக்கி லின்ச்சுக்கு தான் அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது. என்னவா என்டெல்லாம் அட்வைஸ் கொடுக்குற, ஃபர்ஸ்ட் உன் கெரியராக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப் எல்லாம் பற்றி தப்பு தப்பாக பேச, இதை கேட்டு ரொம்ப கடுப்பாகி நிக்கி பெல்லா பெக்கி லின்ச்சை அடிக்க போயிட்டாங்க. பெக்கி லின்ச் பார்த்தீங்கன்னா கோபப்படாதமா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பேச்சு வாக்கிலேயே நிக்கி பெல்லாவுடைய மூக்கிலேயே குத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிக்கி பெல்லா மூக்கில் அடி வாங்கியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சுக்கு திருப்பி அடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி தான் லிவ் மார்கன் அடி வாங்கினா அவளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பெக்கி லின்ச்சுக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் சரி தான். அண்ட் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லைரா வெல்கேர மட்டும் இல்லை, இப்போ நிக்கி பெல்லாவும் கியூவில் இருக்காங்க போல இருக்குது. அண்ட் நியோமி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக மோத போகிறாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வால்கர் வந்துட்டாங்க. நீ நெக்ஸ்ட் வீக் வந்து மோத போகிற, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ கண்டிப்பாக வந்து ஏன் கூட தான் மோத போகிற, உன் கூட தான் நான் பாரிஸில் மோத போகிறேன், அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ கிளாஸ் ஆட் த பாரிஸில் நியோமி வெர்சஸ் ஸ்டெஃப்னி வால்கர் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அஃபிஷியல் நியூஸ் காய்ஸ், இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு உங்கள் அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் வருகிறார். கோடி ரோட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் சேலஞ்சர் யார் அப்படிங்கிறத அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் கிட்ட தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், அதை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, அதுதானே மெயினான மேட்ரு. அண்ட் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் நியோமி வெர்சஸ் இயோ ஸ்கை ஃபார் த சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகிறது. இதை தவிர்த்து சாமி ஜெயின் ரூசேவ் அட்டாக் பண்ணாருன்னா, அதனால் ரூசேவுக்கும் சாமி ஜெயினுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல பெக்கி லின்ச், அதனால் நட்டாலியாக்கா அப்புறம் மேக்ஸ் ட்ரூபி இவங்கெல்லாம் சேர்ந்து வார்னிங் பண்ணுறாங்க. அவன் எவ்வளோ பெரிய லெஜண்ட் தெரியுமா, அவனெல்லாம் அட்டாக் பண்ணுற, அவெல்லாம் வந்து உன் கிட்ட வருவாள்ல, அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நட்டாலி அக்கா பெருசாக பேசுகிறாங்க. அக்கா நட்டாலி அக்கா நீங்களும் லெஜண்ட் தான்க்கா, 20 வருஷமாக அப்படிலோ குப்பை கொட்டுறீங்களே, அதுவே பெரிய விஷயம் தானே, அதை வந்துட்டீங்க போல இருக்குது. அண்ட் காய்ஸ் இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். செத் ரோலன்ஸ் வெர்சஸ் LA நைட் ஃபார் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இதுதான் இன்னைக்கு ராவோடைய ஃபர்ஸ்ட் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த சம்மர் ஸ்லாம் மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லா தான் கொண்டு போவாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சோடைய ரூல்ஸ் என்னென்னா, பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன்கிட்ட ரிங்கில் பேன் பண்ணி வச்சுக்கணும், அவங்க ரிங்குக்கு வரக்கூடாது. அப்படி தான் இந்த மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேட்ச் உண்மையிலேயே பக்கா நல்லா தான் கொண்டு போனாங்க. இதில் செத் ராலின்ஸ் வந்து ரிங்குக்கு கீழே இப்போ LA நைட்டை படுக்க வச்சு அவருக்கு க்ரோன்ஸ்லாம் போட்டு மேட்சை முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, அதாவது டிஸ்குவாலிஃபைல முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வந்துட்டார். யாயா வந்த இந்த LA நைட்டுக்கும் செத் ராலின்ஸுக்கும் மேட்ச் இப்போ நடத்தலான்னு நீங்களேன் கிளாஸ் ஆஃப் த பாரிஸில் நடத்துறதுக்கு பிளான் போடுவானுங்க. யாயா வந்த சிஎம் பாங் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ சிஎம் பாங் வந்து அடித்து செத் ராலின்ஸை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாரு. மேட்ச் தான் முடிஞ்சிருச்சு, செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணாலும் செத் ராலின்ஸ் தான் வின்னது. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேட்ச் முடிஞ்சிச்சு, அதனால் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் வரலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து நலங்கு போடுறதுக்காக சிஎம் பாங்குக்கு வந்துட்டாங்க. சிஎம் பாங்கு மட்டும் இல்லை, LA நைட்டுக்கும் சேர்ந்து நலங்கு வச்சு அடின்னு அடித்து தோன்னு வச்சு கெத்து காட்டிட்டாங்க. செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போட கெத்து காட்டிட்டு இன்றைக்கி எல்லாரையுமே அடிச்சு போட்டார்ல, அப்படி கெத்து காட்டிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல உங்கள் OTC ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார். வந்து என்ன பிரச்சனை, வரும்போது ஜேவுஸை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஒத்தையில் வந்துட்டார் தலைவர். அதனால் பார்த்தீங்கன்னா பங்கமாக பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு நலங்கு கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு க்ரோஸ்ட்ராமை நம்ம செத் ராலின்ஸ் போட்டு கதிகலங்க வச்சுட்டாரு. இன்னைக்கு ராவோடைய எண்டிங்கில், அதாவது
அதாவது ராவோட எண்டிங்கே போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் ரோமன் ரெயின்ஸை வெளுக்கிற செக்மெண்ட் வீக்லி நடக்க தான் செய்யுது. அஃபிஷியலி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் பக்கம் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ரோமனுக்கும் செத்ரால்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் மேட்சும் பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு போட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் எத்தனை வாரம் கழிச்சு ராக்கு வர போறாருன்னு தெரியலையே.